ஜெய ஜெயசக்தி கருமாரி சிவசிவசக்தி கருமாரி மலைமகள் திருமணப்படலம். வேதாந்த சித்தாந்த பொருளாகி அதன் மேலாய் வீறு பெற தோன்றி நின்றும் வேதியனும் மாலோனும் அறியாத தாளினையால் நல்லுயிரின் வினையை தீர்த்தும் சோதியுருவாய் நின்ற சுந்தரனார் மலைமகளை மன்றல்புரி காதை சொல்ல ஆதியத்த மற்ற பரம் பொருளாகும் சிவசக்தி தாளினையை அகத்தே வைப்பாம். காணத்தே கண்ணுதலை கவிபாடி யாழிசைத்து புகழ்ந்தேத்தி களிப்படைந்தும் மோனத்தே கண்ணுதலை காண்கின்ற முனிவர் புகழ்ந்தேத்தும் ஞானம் முற்று வாடத்தோர் மன்னகத்தோர் பிரம்மென பணிகின்ற நாரதனார் உலம் நெகிழ்ந்து ஞானமலி சங்கரனே நற்சூல படையுடையாய் நாயகனே என்று இசைத்து சங்கரனே சதாசிவனே தராதலத்தை காக்கின்ற தற்பரனே தனித்த சோதி மங்களனே மகத்துவனே மாலவனும் நான்முகனும் அறியாத மாண்பு செம்மல் அங்கனொரு அழகார்ந்தோ ஆதிரையோ என் குணத்தோய் அறிவு ஒளியாய் அமர்ந்த கீர்த்தி பங்கஜமார் கலைமகளும் அரைமகளும் பணிந்தேத்தும் பரசிவனே போற்றி போற்றி நெற்றிக்கண் நுறுஞ்சோதி நின்மலனே நிர்குணனே நித்தியனே நீலகண்ட கற்றவர்கள் கருத்திலுரை கருணையனே கவிஞருக்கு துணை புரியும் கலையின் செல்வரின் உலம் நிறையும் நாயகனே நின்னாடல் யார் அறிவார் எவர் உணர்வார் பற்றற்ற யோகியரின் பற்றுக்கு பரிந்தருளும் பரசிவனே போற்றி போற்றி இவ்வண்ணம் பல்விதமாய் இறையவனின் இணையடியை கருத்திருத்தி இசை பொருந்த செவ்வண்ண பாட்டிசைத்து செல்லுங்கள் மலையரசன் அரண்மனையில் வாயில் புக்க மைவண்ண காவலர்கள் மன்னர்க்கு மொழிந்திடவும் மகிழ்வுற்ற மன்னன் சென்று உய்வண்ண நிலையுற்றேன் முனிவரரே வருகவென உபசரித்து மொழிகின்றானால் எப்பிறப்பில் யான் செய்த மாதவமோ எம்முனோர் செய்தவமோ இங்கு வந்தீர் ஒப்பில்லா உயர் ஞான முனிவரரே உன் வருகை எமக்கின்றோர் உயர்வே அன்றோ மைப்படியும் கண்மகட்கு மன்றல்புரி முறை நிலையை சிந்திக்கும் வேலை வந்தீர் விப்பிரரே அமர்ந்தவனே நீ நிபந்த வாசன திருத்தி பன்முறையும் வணங்கி நின்றான் பணிவெற்பு சாரருடை திருநாட்டை கோலோச்சும் பார்த்திபனே நின்மகட்கு பணிவெற்பில் உரைப்பற சிவப்பொருளே வாழ்க்கைக்கு துணையாகும் காலம் நேர்ந்து நனிமுயற்சியுடன் கையிலை வரை கேகி நாதனுக்கு நவில்கின்றேன் என எழுந்து தனியானே இசைப்பாடி ஆழ்மீட்டி கையிலை மலை நாதனை நாடி செல்லுகின்றான் ஆரணனே மறைய நான்கும் துதிக்கின்ற அந்த நனே அகில மேலாம் நிறைந்த சோதி பூரணனே புண்ணியனே புகழறிய கலைஞான வித்தகனே பரமதேவ காரணனே காரணமும் காரியமும் கடந்த நிலை கணமோன சித்தநாத நாரணனும் துதிக்கின்ற நாதாந்த நாயகனே என்று இசைத்து கையிலை சார்ந்தார். கையிலை மலை காவல் புரி திருநந்தி அம்பெருமான் கழல் போற்றி கணநாதன்றால் அயில்வேலன் திருத்தாலும் மிக போற்றி உமையவளின் அடிபணிந்து சிவனை கண்டு கையிலை மலை கிரையவனே கசிந்துருகி பாடுனற்கு அருள் புரியும் கருணை மூர்த்தி வெயில் மதி தீ விழியுற்றோய் காத்தருள்வாய் என்றுரைத்து தாழ் பணிந்து தொழுது நின்றார். ஏழ் இசையை யாழ் இசையில் பாடுகின்ற முனிவரனே மூ உலகும் ஏகும் செல்வ வாழ்புவியில் விண்ணுலகில் பாதளத்தில் நீர் கண்ட பெருவியப்பு இருப்பின் விளம்புக என்ன ஆழ்ந்துணர்ந்த நல்ஞான நாரதனார் அன்புரையால் பக்தியுடன் அறையலுற்றார். ஆழ்கடல் சூழ் நில உலகில் பாரதனன் நாட்டினிடை உத்தரஞ்சார் வெற்பொன்றுண்டே வெற்படுத்த நாடாலும் வரையரசர் குற்ற மகள் வனப்புற்று குணமும் முற்று கற்புற்று நின் சக்தி திறனுற்று காட்சி தரும் அன்னவள் நின் வரத்தால் பெற்ற நற்றவலாம் அன்னோலை நின்றனுக்கு மனம் செய்ய நாட்டமுறும் நன்மனத்தால் கொற்றவனும் கருத்துற்றான அக்கருத்தை நிறைவேற்றல் நலம் என்று நபிலும் ஞான்று அருளழகன் நாரதரின் முகம் நோக்கி முனிவரரே யான் முன்னால் இந்த வண்ணம் திருவுற்ற மலையரசன் திருமகளை மனம் புரிய செல்வல் என உரைத்தான். அருள்ஞான முனிவரனும் யாழ் மீட்டி மலைவேந்தர் அறிவிக்க உலம் மகிழ்ந்து திருமுடங்கள் செய்தி முறை பார்வேந்தர் அனைவருக்கும் கடிதாக அறிவித்தானால் மண்ணுலக மன்னரெல்லாம் மாரதத்தும் மாவிவர்த்தும் வாரணத்தும் வந்து சூழ விண்ணுலகத்தோர் எல்லாம் புடை சூழ இந்திரனும் மனையோடும் முனிக்கணங்கள்
பண்ணவரும் கிண்ணரரும் விஞ்சையரும் புவனருடன் உலகரெல்லாம் பாதாளத்தார் மண்டலத்தில் மலைவேந்தர் அரண்மனையில் உமை மன்றல் தனை காண விரைந்து வந்தார். கருநீல திருமேனி உருமாயன் திருமகளும் நிலமகளும் இருபால் சூழ அருளாழி வெல்வலையும் கரமுற்று திருக்கருடன் மீதமர்ந்து அழகாய் வந்தார். அருள்ஞான கலைமகளும் நான்முகனும் அன்னமிசை அமர்ந்தருளி அகமகிழ்ந்தார். பொருள்ஞான பூங்கொடியும் திருமன்றல் திருக்கோல நிலை காண விரைந்து போந்தார். இமயமலை சாரலூரும் திருநாட்டு தார்வேந்தன் திருமகளை இம்மன்றல் ஏற்க சமயத்தின் நிலை கடந்து சாதி கொல நெறி கடந்து தனிக்குறியும் குணம் கடந்து தமருகமும் திரிசூலும் மான்மழுவும் தரித்தவராய் வெந்நீரு முதல் தொலங்க திமிதமுறும் திருநந்தி மிசையமர்ந்து சிவபூத கணங்களெல்லாம் சூழப் போந்தார். 100,000 கோடி இளம் பொருதி ஒன்றுற்று பாரித்த காந்தி போன்றும் 100,000 கோடி மாறவேல் வனப்பிலாம் ஒருங்குற்று திரண்ட போன்றும் தன்னிகரில் திருமிக்க செம்மேனி கண்ணுதலின் எழில் கண்டு நகர மாந்தர் உண்ணுவ எல்லாம் உள்ளி உளமகிழ்ந்தார். இறையழகு கோமேதனை இயம்பலாமோ நவமணிகள் நன்கிழைத்த பந்தற்கீழ் பரசிவனை நின்றவாசனத்திருத்தி சிவமணியே நின்வரத்தால் யாம் பெற்ற திருமகளை நினக்கைக்கும் பேறு பெற்றேன். தவப்பயனே நின்றுரைத்து தாழ் வணங்கி மலைமகளை நல்குங்கால் சிவன் மகிழ்ந்து புவித்தலத்தில் என்றென்றும் நின் புகழே நிலைக்குமென நல்லுறையில் புகழுங்காலை பல்லுலக மக்கள் எல்லாம் மணங்கான வந்தரவும் தென்மேலாய் வடக்கு தாழ எல்லோரும் நடுநடுங்கி ஈதென்ன ஊழியோ என்று நீ அரற்றலுற்றார். வல்லவராம் சிவபெருமான் கும்பமுனி தனை அழைத்து வடபலமும் தென்னன் நாடும் நல்ல முறை உருமாறும் சமன் செய்ய தென்னாடு செல்கவென ஆணை இட்டான். கண்ணுதலின் கட்டளையை கருத்திருத்தி கரங்குவித்து கும்பமுனி கழறுகின்றார். கண்ணுதரே பரம்பொருளே நன்மன்றல் திருக்கோலம் காணுதற்கு உலகம் எல்லாம் நன்னி இவன் வந்துற்ற நற்பொழுதில் இப்பாதி பேரின்றி செல்வ நேர்ந்த வண்ணமிது திருவுலமோ எனக் கலங்கி கண்களில் நீர் வழிந்தொழுக உணர்ந்த பொழுதில் அன்புலத்தால் எஞ்சான்றும் என நினையும் எம்மன்ப அஞ்சற்க கவலை தீர்க மண்பதையின் அலங்கருதி பாரதத்தின் தென்பாலின் தொண்டை வள திருவேற்காட்டில் இன்றளிக்கும் எழில்மன்ற கோலத்தை நீ மகிழ காட்டுவல்லாம் என மொழிந்து சென்று வா நம்மானை நெறியுற்று தென்புலமும் வடபுலமும் சமன் செய்கின்றான். அகத்தியனார் விடை பெற்றார். அன்னலவல் மனம் உற்றார். அமரரெல்லாம் மலர் பொழிந்தார். மகத்துவமாம் இதுவென்று மலை வெந்தும் மேனையுடன் மகிழ்வுற்றார். மால் கழித்தார். சகதலத்து மக்கள் எல்லாம் இருவிழியால் சிவசக்தி காட்சி நிலை காணலுற்றால் யுகந்தோறும் அற்புதம் செய் வல்லலுடை சீர்பெருமை எவராலும் இயம்போனாதே.